தூக்கத்துல இருக்கோம். தூக்கத்துல இருக்கும்போது இப்ப நாம காணக்கூடிய இந்த உலகம், இருக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டவுட் வருது, நான் எல்லாத்தையும் பேசுறோம், தூக்கம்னா எதுவுமே தெரியக்கூடாது தானே நமக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கல எதையாவது தெரியுதுமா, அறிஞ்சிக்கிறோமா, அறிய முடியல தானே. ஆனா இப்ப நாம தூங்குறோம்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையில நமக்கு எல்லா விஷயமும் தெரியுதே. நம்ம பாக்குறோம், பேசுறோம், நடக்கிறோம், வேலைக்கு போறோம், படிக்கிறோம், பேசுறோம், எல்லாமே செய்யறோமே. அப்ப இதை எப்படி தூக்கம்னும், அந்த தூக்கத்துல இப்ப இதெல்லாம் சொப்பனம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிளோட விவரிக்கிறாரு. என்னன்னா, இப்ப நாம ரெகுலரா இரவுல தூங்குறோம் இல்லையா? தூங்கும் பொழுது படுக்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். தூக்கத்துக்காக படுக்கும்போது தான் படுக்கிறோம், தூங்க போறோம் அப்படின்றது தெரியும். தூக்கம் எப்ப வந்ததுன்னு தெரியாது, நம்ம தூங்கினதும் நமக்கு தெரியாது. அப்ப தூங்கிட்டு இருக்கக்குள்ளயும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோன்ற எந்த ஒரு கான்சியஸும் நமக்கு இருக்காது. தூக்கம் இப்படிதான். சோ அப்ப நாம இப்ப தூக்கத்துலதான் இருக்கோம். இந்த உலகத்துல நாம வாழ்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வாழ்க்கை, இந்த நிஜம்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை தூக்கத்துலதான் இருக்கும். ஏன் நமக்கு இந்த தூக்கத்துலதான் இருக்கும்ன்றது தெரியலன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிறதாலதான் நமக்கு தூக்கம்னு தெரியல. இப்ப நாம நைட்ல தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தூங்குறோம்னு தெரியல இல்லையா? அதனால இப்ப நாம விழிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை தூக்கத்துலதான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சரி, இப்ப அந்த தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு யானை துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல, நாம தூங்கிட்டு இருக்கோம், இது கனவுதான், சொப்பனம்தான், அதனால பயப்பட தேவையில்ல அப்படின்னு கனவுல நம்ம உட்கார்ந்தா இருக்கோம். நமக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுதா? இல்ல இல்லையா? இப்ப யானை துரத்துதுன்னா என்ன பண்ணுவோம்? பூந்து அடிச்சு ஓடி போயிருவோம், உயிரை காப்பாத்தணும் இல்லையா? அதனால ஓடி போய் எங்கன்னா விழுந்து அடிச்சு முட்டி மோதி பார்த்தா தூக்கம் கலைஞ்சிருக்கும், மூச்சு வாங்கிட்டு நிற்போம். அப்பதான் தெரியும், இல்ல நம்ம படுத்திருக்கிறோம், தூங்கிட்டு இருந்திருக்கிறோம் இவ்வளவு நேரம். இப்ப நாம பார்த்த இந்த யானை துரத்துற காட்சி வந்து கனவு. அப்பாடா, உயிரோட தான் இருக்கும், இது கனவு தான், நமக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம். சோ இப்ப அந்த கனவு எப்ப நமக்கு தெரிஞ்சது அது கனவுன்னு? தூக்கம் விழிக்கணும். தூக்கம் விழிக்கும் போதுதானே அது கனவுன்னு நமக்கு தெரிஞ்சது. அப்ப தூக்கம் விழிச்சதுன்னா என்ன ஆகும்? நமக்கு ஜாக்கிரதை நிலைமை வந்துடும். ஜாக்கிரதை நிலை வந்தோடனே, அப்பாடா, இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம், சோ அதுல யானை துரத்துனதெல்லாம் கனவு, நமக்கு எதுவும் ஆகல, இது வெறும் சொப்பனம் தான் அப்படின்னு நிம்மதியா ஆயிடுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப இந்த உலகத்துல நாம தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நடக்கிற எல்லா விஷயங்களுமே சொப்பனத்துல இருக்கு. அப்ப நம்ம படிக்கிறோன்றோம், வேலைக்கு போறோம்னு சொல்றோம், தாத்தா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்க, புள்ள செத்துருச்சு, அப்பா செத்துட்டாங்க, அம்மா செத்துட்டாங்க, அழுகுறோம், என்னென்னவோ பண்றோம். இது எல்லாமே சொப்பனம். இது எப்ப நமக்கு சொப்பனம்? இப்ப இந்த சொப்பனத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதால நம்ம இத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஜாக்கிரதை நிலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதை நம்ம அனுபவிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ இதை விட்டுட்டு இதை எப்ப இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னா, தூக்கம் விழிக்கணும், தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கணும். தூக்கம் எழுந்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஜாக்கிரதை உணர்வு உண்டாகணும். ஜாக்கிரதை உணர்வு உண்டான உடனேதான் நமக்கு தூக்கம் கலையும். தூக்கம் கலைஞ்சாதான் அந்த கனவுல இருந்து வெளியில வர முடியும். சோ அப்பதான் வந்து நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு நாள் நாம கண்ட காட்சிகள் எல்லாமே வந்து சொப்பனம் அப்படின்றது புரியும். இப்ப இந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் அறியாமை. அறியாமையான மாயையில நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. சோ அதை விட்டு வெளியில வர்றதுக்கு பேரு தான் ஜாக்கிரதை உணர்வு. இது தவிர்த்து வேற எந்த தூக்கமும் சொப்பனமும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இரவுல நம்ம டெய்லியும் தூங்குறோம், அதுல சொப்பனம் வருது, மறுபடியும் கண் விழிக்கிறோம், ஜாக்கிரதை நிலை வருது தானே. இப்ப சாமி என்ன இந்த மாதிரி சொல்றாரு? இப்ப நாம அனுபவிக்கிற இந்த தூக்கம்ன்ற நிலைமையை தாண்டியோ இல்ல சொப்பனம்ன்ற நிலைமையை தாண்டியோ வேற எதுவுமே தூக்கம் சொப்பனம்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏன் அந்த அர்த்தத்துல சாமி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம தூக்கம் விழிச்ச உடனே என்ன ஆகுது? ஜாக்கிரதை நிலை உண்டாயிருது. தூங்குறோம் இல்லையா நைட்டு, கனவுல நைட்டு தூங்குறோம் இல்லையா ரெகுலரா? அப்ப தூங்கி எழுந்த உடனே என்ன ஆகும்? நமக்கு ஜாக்கிரதை உண்டாயிருது, அதாவது உணர்வு உண்டாயிருது, நம்ம மனம் வந்து வெளியில வந்துருது.
இப்ப தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுச்சு, மனம் உள்ளுக்குள்ள இருக்கும். தூங்கி எழுந்த உடனே மனம் வெளியில வந்துருது. மனம் வெளியில வந்த உடனே என்ன பண்ணுது, வெளியில போய் வியாபாரம் செய்யுது. விசாராதிகளான எண்ணங்களால வியாபாரம் அது இதுன்னு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த மனம். எங்கனா இருக்கா, தூங்கி விழிக்கிறோம், கண்ணை விழிச்சு அடுத்த செகண்ட் வெளியில வருது. அதுக்கப்புறம் அது ஏதாவது சும்மா இருக்கா, இல்ல இல்லையா? எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு, எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, திரும்ப அதோட சொந்த இடத்துக்கு அது போற வரைக்கும். அப்ப என்ன பண்ணுது, மார்னிங் டு ஈவினிங் நைட் வரைக்கும் அது வெளியில தான் வியாபிச்சுக்கிட்டு இருக்குது. பல எண்ணங்களால வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது தொழில் செஞ்சுட்டு இருக்குது. சோ அந்த தொழிலை முடிச்சுக்கிட்டு நைட் ஆனா என்ன பண்ணுது, அதோட வீட்டுக்கு வந்துடும். மனதோட சொந்த இடம் புருவ மத்தியம் அந்த அதோட இடத்துல அடங்கிருது. சோ அது வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, காலையில இருந்து அது வியாபாரம் பண்ணுச்சு இல்லையா வெளியில, சோ அதெல்லாம் நிறுத்திடுது. நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துட்ட உடனே அதுக்கு வியாபாரம் பண்றதுக்கு உண்டான வழி இல்ல. அப்ப சொந்த வீட்டுக்கு வந்த உடனே அதால எதையுமே யோசிக்க முடியறது இல்ல. அப்ப அமைதியா இருந்துக்குது. சோ இப்ப மனம் தன்னோட வேலையை விட்டுருது, செய்யறத விட்டுருது. காலையில இருந்து செஞ்ச வேலைய விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு வந்துடுற அந்த நிலைமைதான் இப்ப நாம ரெகுலரா நைட்ல தூங்குறோம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை. மனம் வேலை செய்யறத நிறுத்திடுது. நிறுத்தின அந்த நேரம் தான் நமக்கு தூக்கம்னு சொல்லக்கூடிய நேரம். சரி, தூக்கம் இப்படி இருக்குது. அப்ப சொப்பனம்னு ஒண்ணு அதுல வருது. நம்ம தூங்கக்குள்ள, இரவுல தூங்கக்குள்ள சொப்பனம்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? சோ அது எப்படி வருது அப்படின்னா, இப்ப மனம் வெளியில போய் தொழிலை செய்யல, வேலையை நிறுத்திருச்சு, தொழிலை விட்டுடுச்சு. தொழிலை விட்டுட்டு அதோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது செஞ்ச தொழில்களை பத்தி இல்ல செய்ய வேண்டிய தொழில்களை பத்தி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதால வீட்டுக்குள்ள வந்துட்டதால வெளியில போய் வியாபாரம் பண்ண முடியல. அதனால உள்ள வந்துட்ட உடனே ஏற்கனவே பதியப்பட்ட அந்த பதிவுகளான விஷயங்களை வச்சு, அனுபவிச்ச அந்த விஷயங்களை வச்சு அது ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்குது. தொழிலை விட்டுட்டு மனம் ஆலோசிக்கிற அந்த சமயம்தான் சொப்பனம்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த சொப்பனத்துல நாம இப்ப காண்ற கனவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப குட்டியாக இருக்கு. இப்ப நாம நிஜத்துல தூக்கத்துல இருக்கோம், சொப்பனத்துல இருக்கோம், இந்த உண்மையாவே சொல்றோங்க இல்லையா, சாமி சொல்றாரு இல்லையா, நம்ம அறியாமைன்ற தூக்கத்துல இருக்கோன்னு. அப்ப அந்த தூக்கத்துல இப்ப நம்ம காணக்கூடிய இந்த நிலைமை சொப்பனம் இல்லையா. இப்ப இது நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம தூக்கத்துலதான் இருக்கோம். நமக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படல. அப்ப தூக்கத்திலையும் சொப்பனத்திலையும் தான் இது வரைக்கும் இருக்கும். அப்ப ரொம்ப நாளா தூங்கிக்கிட்டோம், ரொம்ப நாளா கனவுலையும் தான் இருக்கும், சொப்பனத்திலையும் தான் இருக்கும் இல்லையா. அப்ப இது இவ்வளோ பெரிய கனவா இருக்கே. அப்ப நம்ம நைட்டு தூங்குறோம்னு சொல்லக்கூடிய கனவு ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தானே அந்த சொப்பனம் இருக்கு. சோ அது ஏன் அவ்வளவு சின்னதாவும் இது ஏன் அவ்வளவு பெருசாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலா உண்மையாவே இப்ப நாம தூக்கத்துல இருக்கோம், சொப்பனத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது நம்ம பிறந்தது முதல் இப்ப அனுபவிக்கிற அந்த நிலை வரைக்கும் இதுதான் ஆக்சுவலா குறுகிய சொப்பனம். ஏன்னா இதுல ஒரே ஒரு லைஃப் தான். பிறந்தோம், போனோம், வந்தோம், ஸ்கூல் போனோம், இது வாழ்ந்துட்டு இருக்கோம். தூக்கம் விழுந்ததுக்கு அப்புறம் கனவு தெளிஞ்சிரும். இது ஒரே ஒரு லைஃப் தான். சோ அப்ப இது ஒரு சின்ன சொப்பனம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம இரவுல தூங்கும்பொழுது காணக்கூடிய அந்த ஒரு நிமிட சொப்பனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய சொப்பனம், நீண்ட சொப்பனம். அது எப்படின்னா, போன ஜென்மத்துல நான் இந்த வீட்டுல பிறந்தேன், போன ஜென்மத்துல நான் தூக்கு போட்டு செத்து போயிட்டேன், போன ஜென்மத்துல, அதுக்கு முன்னணி ஜென்மத்துல, அந்த மாதிரி ஜென்மம் ஜென்மம் எல்லாம் கடந்து போய் நமக்கு கனவுகளா வருது. அப்ப இதுதானே பெரிய சொப்பனம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இப்ப நாம வாழக்கூடிய இந்த லைஃப்ல ஒரே ஒரு பிறவிதான், ஒரே ஒரு இறப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த சொப்பனம் குட்டி தான். ஆனா நம்ம தூக்கத்துல வரக்கூடிய அந்த ஒரு நிமிஷ சொப்பனத்துல பல யுகங்களை தாண்டன நம்ம கனவு வந்துரும். பல யுகங்களை தாண்டன விஷயங்களை நம்ம அந்த தூக்கத்துல நம்ம ஆலோசிச்சிடுறோம். சோ அதனால அதுதான் நீண்ட சொப்பனம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, மயக்க மருந்து கொடுக்கறது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, கோமால போயிடுறாங்க. சோ இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சிந்திக்கிற திறன் இருக்காது, மனம் ஆலோசனை செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்காது. சோ அப்ப இவங்க எல்லாரையுமே தூக்கத்துல இருக்கிறதா தான், அதாவது அறியாமை
என்னும் இருளில் மாயையில இருக்கிறவரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்ப நம்ம மாயையில இருக்கிறோம். இப்போ ஒரு இருட்டு அறை இருக்கு. இந்த இருட்டு அறையில வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணும்? இவ நல்லா சுத்தமா அந்த ரூம் எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி விட்டா வெளிச்சம் வந்துருமா? இல்ல எதையாவது வச்சு விசிறுனா அந்த வெளிச்சத்தை வெளியில போக வச்சிட முடியுமா? இருட்ட வைக்க முடியாது இல்லையா? சோ அங்க இருக்க இருள் நீங்கணும் அப்படின்னா அங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சா போதும். அந்த அறை வந்து பிரகாசமாயிரும். சோ அதே மாதிரி நாம தூக்கத்துல அறியாமையில இருள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் மாயையில. சோ இதுல இருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம ஜோதி எரியணும், ஒளிரணும், பிரகாசிக்கணும். சோ அப்பதான் நமக்கு உணர்வு ஏற்படும். உணர்வு ஏற்பட்டாதான் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாமே தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். அதுல சொப்பனத்துலதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றத நாம உணர்வோம். அதுக்கப்புறம் தான் நாம யாரு அப்படின்றது நமக்கு தெரியும். உணர்வு உண்டானா மட்டும்தான் நாம யாரு அப்படின்ற விஷயம் தெரியும். சோ இப்ப இதெல்லாம் வரணும், இந்த உணர்வு வரணும், ஜாக்கிரதை நிலை உண்டாகணும், அறியாமையாகிய இருள் நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா தன்னோட சக்திய வெளியில விடாம தனக்குள்ளே லயிக்க செஞ்சு அந்த ஜீவனை ஈஸ்வரனா மாத்தணும். சோ அப்ப நமக்கு பிரகாசிக்கும். பிரகாசிக்கும் பொழுது உணர்வு உண்டாகும். அப்ப இங்க இருக்கிற எல்லா நிலைமைகளும் நமக்கு தெரியும் சொல்லி சாமி இந்த டாபிக்ல சொல்றாரு. ஸோ மேபி நாளைக்கு பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சிற்சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். ஜாக்கிரதை. உண்மையில் யாருக்கு ஜாக்கிரதை என்ற உணர்வு வர வேண்டும்? உண்மையில் நாம் நான் எனும் அகங்காரமாகிய இந்த உடலுக்கு ஜாக்கிரதை வேண்டுமா, இல்லை மனதுக்கு வேண்டுமா, இல்லை ஜீவனுக்கு வேண்டுமா? அடிப்படையில நான் மனதளவில் ஜாக்கிரதையாய் இருக்கின்றேன் என்று உலகியலுடைய பல விஷயங்களை நாம் செய்து நாம் நினைத்தபடி பொருளாதாரம், வீடு, வண்டி, வாகன இந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய தேவைக்கு ஏற்றாமல் நிறைவேற்றிக் கொள்வது, இது மனதினுடைய ஜாக்கிரதை என்று ஒன்னால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர ஜீவனுடைய ஜாக்கிரதை ஆகுமா? சரி, உடலினுடைய ஜாக்கிரதை என்று கூறினாலும் நான் என்னும் அகங்காரத்தினுடைய என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நான் திறமை உள்ளவனாக இருக்கின்றேன். கூடவே என்னுடைய மனதை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு திறமை இருக்கிறது. ஆனால் ஜீவனில் ஜாக்கிரதை இல்லை என்றால் என்ன ஆகும்? ஜீவன் அதோகதியாகி செத்துத்தான் போகும். அப்ப இந்த உலகத்தில், புற உலகத்தில் சொல்லித்தரக்கூடிய இந்த யோக மார்க்கங்கள் என்பது வெறும் அற்ப பயன்களாகிய மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் இந்த யோகா பண்ணா, இல்ல நீங்க நினைச்ச மாதிரி பொருளாதாரம் கிடைக்கும், இல்ல நீங்க நினைச்ச மாதிரி ஆரோக்கியம் கிடைக்கும், உடலினுடைய இது, இந்த அடிப்படை தேவைகளுக்குத்தான் சொல்லி கொடுக்கிறார்களே தவிர மற்றபடி ஜீவனுடைய ஜாக்கிரதை என்ற ஒரு நிலையை யாரும் அதை முறையாக சொல்லி தருவதில்லை. காரணம், அது அவர்களுக்கே அது தெரியவில்லை, சொல்லிக் கொடுப்பவர்களுக்கே அது தெரியவில்லை. இதைத்தான் நம்முடைய ஞானபிதா தன்னுடைய சொந்த முயற்சியில் அறிந்து தானும் அந்நிலையை பெற்று இந்த உலகிற்கு ஒரு பகிரமுகமாக தெரிவித்துள்ளார். அப்ப அடிப்படையில ஜீவனுடைய ஜாக்கிரதை தான் அது முக்கியம். இருந்தாலும் நம்மளுடைய இந்த உலகியல் தேவைகள், நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதற்கு ஜீவனுக்கு மட்டும் ஜாக்கிரதை இருந்தால் போதுமா? இந்த மனதளவிலும் வேண்டும் அல்லவா? ஏன்னா நாம் உலகவாசிகளோடு தான், மாயில் இருக்கின்ற உலகவாசிகளோடு தான் நாம் வாழக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது.
நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்கள் என்பது அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அப்ப அந்த மாயையான இந்த உலகத்துல அவர்களோடையே நாம் வாழ்ந்து கொண்டு நம்மளுடைய இந்த சித்தவித்தை சாதனையை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பது இயல்பாகவே இருக்கிறது. இப்ப நம்மை சுற்றி சூழ்நிலைகள் என்பது அப்படி இருக்கும்போது நாம் மீண்டும் மீண்டும் உலகவாசியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பதுதான் அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது. எங்கேயோ ஒன்னு ரெண்டு வித்தியார்த்திகள் தான், அவர்களும் முழுமையாக சதா பிராணாயம் நடப்பவர்கள் அல்ல, எல்லாம் நம்மளை போன்றவர்கள் தான், இந்த பாதையில் பயணிப்பவர்கள் தான். அப்ப அவர்களுக்கு அந்த வெளிசுவாசம் என்பது இயல்பாவே இருக்கத்தானே செய்கிறது. நாளுக்கு நாள் அவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆகத்தானே செய்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையைத்தான் நாம் ஜீவன் அளவில் ஜாக்கிரதை என்ற முறையில ஞானபிதா நம்முடைய அந்த ஜீவசக்தியான வாய்வை எந்த விதத்திலும் விரயம் செய்யாமல் அது நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்துவதற்கான வழியை பாதையைத்தான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். கூடவே நாம் இந்த மாயையான இந்த உலகத்தில் வாழ்வதற்கான மாயையான இந்த பொருளாதார தேவை இருக்கிற இடம் ஏதோ ஒருத்துல புற தேவைகள் என்பது தேவையும் படுகிறது. அதுக்கு மனதினுடைய ஆரோக்கியமாக இருக்கும் மனதினால் மட்டும்தான், கூடவே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த உடலினால் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த உடல் அளவில் ஜாக்கிரதை இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடம்பை, இந்த உடலை நம்மால் இந்த மாயையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இந்த உடலாகிய இந்த ஆலயத்தில் நம்மளுடைய ஜீவனை தன்னைத்தான் உணர்வதற்காக, பிரம்மானந்தம் கிடைப்பதற்காக, தானாய் தன்மயமாகி அந்த கைவல்யத்தை பெறுவதற்காக இந்த உடலினுடைய நம்மளுடைய ஆதரவும் நமக்கு அடிப்படையில தேவைப்படுகிறது. ஜீவன்ல மட்டும் ஜாக்கிரதை இருந்தால் போதுமா? நான் எனும் இந்த அகங்காரத்தினுடைய இந்த உடலையும் அதை முறையாக நம்ம சரிவர நிர்வகித்தால் தானே கூடவே உடல் ஆரோக்கியம் இருந்து என்ன பயன்? கூடவே நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா? என்ஜான் உடம்பில் இருக்கக்கூடிய அடிப்படையாக பிரதானமாக வயிறு என்ற ஒரு பாகம் இருக்கிறதே, ஒரு ஜான், அதனுடைய தேவைகளும் என்பது இருக்கத்தானே செய்கிறது. அப்ப உலகத்தில் இருக்கும் போது அடிப்படையான ஒரு பொருளாதார தேவையும் தன தானியங்களுடைய தேவையும் இருக்கிற இடம், இந்த மாதிரி தேவைகளும் நமக்கு ஏற்படுகிறது அல்லவா? அப்ப அதுலயும் அந்த மனதளவிலும் ஜாக்கிரதையோடு இருந்து செயல்படும் போது மட்டும்தானே நாம் வெளியில் வியாபிக்கும் போது கூட சரியது. நம்ம ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கும் போது மட்டும்தானே தேவையான செயலுக்கு மட்டும் நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை கொஞ்சோண்டு அதை விரயம் செய்துவிட்டு மீதி சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அப்ப அந்த மனதளவிலும் ஜாக்கிரதை என்பது அடிப்படையில தேவைப்படுகிறது. இந்த ஜீவன்தான் நமக்கு சிவன் என்று சொல்லியாச்சு, மனம்தான் விஷ்ணு என்று சொல்லியாச்சு, நான் எனும் இந்த அகங்காரமான் தான் பிரம்மா என்று சொல்லியாச்சு. அக்ஷரத்தில் இருந்து தான் இத்தகைய பல்வேறு வகையான இந்த பரிணாம நிலைகளிலிருந்து தான் நாம் இப்போ மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக பிறந்திருக்கின்றோம். அப்ப இந்த மூன்று நிலையில் ஜாக்கிரதை, அப்போது மட்டும்தானே அது தன்னிறைவு என்பது அது பெறும். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று நிலைகளிலும் எல்லாமே ஒன்றிலிருந்து அது உருவானது தான். அதில் ஜாக்கிரதை இருந்தால் மட்டும்தானே இந்த உலகத்தில் மாயையான விஷயங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அதுலயும் ஒரு ஜாக்கிரதை வேணும்ல.
தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதில் இந்த முக்குணங்களையும் விட்டு விலகி தானாய் தன்மயமாவதற்கும் ஒரு ஜாக்கிரதை அந்த ஜீவனுக்கு தேவையல்லவா? இப்ப இந்த அடிப்படை, இந்த மெக்கானிசம் நம்மளுக்குள்ள அது எப்படி செயல்படுகிறது என்பதை இதை புரிந்தால் தானே, இதை புரிந்து இதை அறிந்து இது வெறும் தேரி மட்டுமாக இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அப்பதான் எதுவுமே பிராக்டிகலா வர சொல்லதான் அதுல என்ன குற்றம் குறைகள் என்பது நமக்குள்ள தெரியாது. அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், அதை எப்படி டீல் பண்றது நமக்குள்ள அது தெரியும். அது வெறும் தேரி மட்டமா இப்படி இருந்து அப்படி இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் சொல்லிடலாம். அது செயலில் வரும்போது மட்டும் தானே அதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகளை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த மனதளவில் ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப இது மாயான இது உலகத்துக்குனுடைய விஷயங்களை, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை ஜாக்கிரதை. அதே இந்த மாயான உலகத்திலிருந்து இந்த ஜீவன் நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவோ பிறந்து விட்டோம், நடந்து முடிந்ததை பற்றி நமக்கு எது திருப்பி எதாவது நம்மளால மாற்ற முடியாது. இப்ப பாஸ்ட் போனது போனதுதான், அதை எதுவுமே நம்மளால பண்ண முடியாதது. அப்ப இனி வரும் காலங்களை நாம் சரி செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப பிரசன்ட் நம்ம கரெக்டா இருந்தா தானே, இன்றைய செயல்கள் நாம் தெளிவாக செய்தால் தானே நாளைக்கு என்று சொல்லக்கூடிய இந்த மாயையான எதிர்காலம் என்பது சரியா தானே இருக்கும். அது இன்றைய செயல்களை நாம் தவறாக செய்யும் போது தான் நாளை என்று சொல்லக்கூடிய அந்த மாயையான எதிர்காலத்தினுடைய விளைவுகள் எல்லாமே நாம் எதிர்பார்த்ததுக்கு நேர் விரோதமாகத்தானே அமையும். அது உண்மையில் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்பது ஞானபிதா ஏற்கனவே சித்த வேதத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். உண்மையில் உள்முகமாக நாம் பயணிக்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாய்வு தான் எதிர்காலம், மனம் நிகழ்காலம், நான் எனும் அகங்காரம் தான் கேட்பது, காண்பது, அறிவதாகிய இந்த ஜடத்தினுடைய புலன்களால் காணக்கூடிய தோற்றங்கள் தான் இறந்த காலம் என்று சொல்லிவிட்டார். அப்ப இந்த விஷயத்துல நம்மளுக்குள்ள ஒரு புரிதல், தெளிதல், அறிந்து அதோடு கூட நாம் தெளிவான முறையில் நடைமுறை வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தும் போது மட்டும்தானே நமக்குள் அந்த ஜாக்கிரதை என்ற உணர்வு இயல்பாகவே வரும். அது அப்ப அதுக்காகத்தானே ஞானபிதா நமக்கு இந்த சித்த வேதத்தில் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சித்த வேதத்தினுடைய 22 அத்தியாயத்தினுடைய ஒரு புரிதல் தன்மை இருந்தால் தானே நமக்கு ஒரு ஜாக்கிரதை என்ற உணர்வுக்கு நாம் பயணிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்ப அதுக்கு ஏதுவாக கிரமங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அப்படி வாழும் போது மட்டும்தான் இந்த மாயையான உலகத்தில் நாம் சஞ்சரிக்கும் பொழுது நமக்குள் ஏற்படக்கூடிய, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு இந்த மாயையான விஷயங்களிலிருந்து நம்மை நாம் அது காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதுக்குதான் ஞானபிதா இயல்பாகவே நம்மளுடைய சுவாசம் எப்ப அது வெளியில போகுதோ நமக்கு அப்ப ஜாக்கிரதை என்ற நிலை கிடையாது. அந்த சுவாசம் ஜீவனாகிய அந்த ஜீவசக்தியான வாயு தான், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் வாயு ரூபமாக அது வெளியில் வியாபிக்கிறது என்றால் நாம் இன்னும் அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதை ஏற்படவில்லை. இந்த மனதினுடைய ஜாக்கிரதை நமக்கு வரவில்லை. இதால ரெண்டுமே இல்லைன்னா ஜீவனுக்கும் ஜாக்கிரதை இல்லை. அப்ப அந்த ஜீவனை நாம் முழுமையாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் முதல் அடிப்படைக்கார என்ன? அந்த ஜீவசக்தியான வாயுவை அதை வெளியில வியாபிக்க விடாமல்
அதை அபானனாக அதை மாற விடாமல் அது நமக்குள்ளேயே அதை நிலை நிறுத்துவது தான் முதல் டியூட்டி. அதுக்குதான் ஞானப்பிதா இந்த வித்தையை நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறார். ஏதோ இந்த மாயையான உலகத்தில நாம் உழண்டு கொண்டிருக்க எல்லா காலமும் வெளிமூச்சு உள்மூச்சில் தான் நம்ம இருந்துட்டோம். தவிர்க்க முடியாத அது இயல்பாக நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய அந்த தூக்கத்தில், ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கும் சமயம் தவிர, அதோட நம்மளா நடத்தல, தானா நடந்திருக்கு. அந்த பொறுப்பை கூட நம்மள கொடுத்திருந்தா நிச்சயமாக அதை கூட வெளிமூச்சாதான் நம்ம செயல்படுத்தி இருப்போம், ஆழ்நிலை தூக்கத்தை கூட. அது இயற்கையாகவே அது தானாகவே அது நடைபெற்று இருக்கிறது. இந்த அடிப்படை புரிதலோடு அப்ப இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? என்னுடைய ஜீவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். என்னுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், என்னுடைய உடலை ஆரோக்கியமாக நான் எனும் அகங்காரத்தை வைத்துக் கொள்வதற்கும் அதுக்கு பொறுப்பு அவரவர்கள் தான். அவர்களுடைய மனம், ஜீவன், உடலுக்கு அவரவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அடுத்தவர்களால இதுக்கு வழிதான் காட்ட முடியும். அப்ப அந்த ஜாக்கிரதை என்ற உணர்வு தான் அடிப்படை, அத்தியாவசிய, நியாயமான தேவையாக இருக்கிறது. இந்த உணர்வு தான் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னைத்தான் அது உணர்வதற்கு, பிரம்மானந்தம் கிடைப்பதற்கு, ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியம் அடைவதற்கு, தானாய் தன்மயமாவதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. இந்த உணர்வு இல்லாமல் நாம் உழண்டு கொண்டிருக்கிறதால தான் திரும்ப 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 நாம் உலகியலில் மாட்டிக்கொள்கின்றோம். அப்ப இந்த வித்தையினுடைய ஒரு அடிப்படை நோக்கம், முதல்ல ஏதோ ஒரு வேலை செய்யறோம், யாரோ நம்மளுடைய ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு தேவைக்காக யாரோ ரெக்கமெண்ட் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுல கடைநிலை ஊழியரை ரெக்கமெண்ட் பிடிச்சா சக்சஸா, இல்ல அதுக்கு மேல்பட்ட அதிகாரியை பிடிச்சா சக்சஸா, இல்ல அந்த நிறுவனத்தையே இயக்கக்கூடியவருடைய ரெக்கமெண்ட் பிடிச்சி நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி கொள்ள சரி செய்வது எது இதுல பெஸ்டா இருக்கும்? அப்ப அந்த நிறுவனத்துக்கே யார் பொறுப்போ அவர்களுடைய நம்மளுடைய ரெக்கமெண்ட் பற்றி நம்மளுடைய தேவைகளை சாதித்துக் கொள்வது தானே மிக எளிமையாக, எந்தவித எஃபெக்டும் இல்லாத ஈஸியாக இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த ஜாக்கிரதை உணர்வு என்பது அடிப்படையில நான் எனும் ஆரோக்கியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருந்து இது ஜீவனை காப்பாற்றும் என்றால், இல்ல மனதனுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் எனக்கு முக்கியம், அதுக்கு இது பண்ணால ஜீவன் தானாக காப்பாற்றிக் கொள்ளும் என்றால், அது எளிதான காரியம் கிடையாது ஜீவனை கரையேற்றுவதற்கு. ஏன்னா உலகத்துல அதான் சொல்லி கொடுக்குறாங்க யோகான்ற முறையில. மனதினுடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு தான் யோகா சொல்லி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு முறையில, ஏதோ மனதுக்கான அந்த மெடிடேஷன் என்ற முறையில அதுக்கு. ஆனால் ஞானபிதா மட்டும்தான் உண்மையை, ஜீவனுடைய தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த கலையை தெரிந்து கொண்டால், இந்த கலை என்பது மனதினுடைய ஜாக்கிரதையும், நான் எனும் அகங்காரத்துடைய ஜாக்கிரதையும், அதுக்கான நம்மளுடைய முயற்சி பண்ணாலும் எளிமையாக, ஈஸியாக நமக்கு அமைந்து விடும். எளிமையாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுதான் மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ். நம்மை ஆளுவதற்குரிய அந்த பரமசிரேஷ்டனான அந்த ஈஸ்வரனை உணர்ந்து, அறிந்து, புரிந்து இந்த ஜாக்கிரதை உணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டாலே உடலினுடைய ஜாக்கிரதை, மனதிலே ஜாக்கிரதை எளிமையாக, இயல்பாகவே நமக்கு அது கைகூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். நம்ம என்ன பண்ணுறோம்? உடலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மனதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், மைண்ட் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஜீவசக்தியான வாய்வை விரயம் செய்து தான் இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப ஜீவனை நாம் கண்டு கொள்வதில்லை.
உலகினுடைய அடிப்படை தேவைகளை இதுதான் நமக்கு நிம்மதி சந்தோஷம் என்று அந்த மனதுக்கு நாம் தவறாக கற்பித்து விட்டோம். நான் பல கோடி சம்பாதிச்சாதான் எனக்கு நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் சொல்லிட்டது. இல்ல ஒரு கிண்ண செகாண்டு புரிஞ்சாதான் எனக்கு ஆனந்தம் சொல்லிட்டு தவறாக கற்பித்து இருக்கின்றோம் இந்த மனதுக்கு நாமளே. இல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பாடி பில்டரா வந்தாதான் உண்மையான இது ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று தவறாக நாம் அபிமானம் செய்து விட்டோம். அதுக்குதான் ஞானபிதா அந்த ஜீவனின் ஜாக்கிரதை மெயின் ரெக்கமெண்டேஷன் ஈஸ்வரனை ரெக்கமெண்ட் பண்றது. அப்ப தனக்குள் இருக்கின்ற அந்த ஈஸ்வர சக்தியோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கலையை நாம் அததான் ஞானபிதா நமக்கு இதை காட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் இந்த பயிற்சி. இப்ப அதை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை. அதுக்குதான் இந்த சித்த வேதத்தினுடைய அடிப்படை புரிதல். அந்த ஜாக்கிரதை உணர்வு நமக்குள்ள அது வர வேண்டும் என்பதற்காக. அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம இந்த மாயா உலகத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து நம்மளுடைய ஜீவனை சதா பிராணாயாமமாக மேலும் கீழும் நடத்த வேண்டும். அப்ப அந்த ஜீவனோடு நாம் தொடர்பிலேயே இருக்க வேண்டும். பிரம்மந்தரத்தோடு தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலை அது உபஜீவனத்துக்காக நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சமீரணன் கதி மாயான உலகத்தினுடைய உபஜீவனம். ஆனால் ஜீவனுடைய உண்மையான உபஜீவனம் என்பது பிரம்மானந்தம் என்கின்ற ஒரு நிலை. அப்ப அதை பெறுவதற்கும் இந்த சமீரன் கதி நமக்கு முழுமையாக துணை புரிகிறது. உலகினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இந்த சமீரன் கதி அடிப்படை தேவையாக இருக்கிறது. அந்த கதியைத்தான் ஞானபிதா நமக்கு இதை காட்டி கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த கதியோடு இருந்து நம்ம கூடவே அந்த நிச்சயம் நாம் பழகும் போது தான் தானாய் அது தன்மயமாகி தீருவோம். அப்ப நமக்குள் இந்த ஜாக்கிரதை என்ற அந்த உணர்வு தான் ஒரு அடிப்படை அத்தியாவசிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறது. அதைத்தான் அதுதான் வித்தை அக்ஷரம். அந்த அக்ஷரத்தை நோக்கி பயணிப்பதற்கு மீண்டும் இந்த மாயையான உலகிலிருந்து நாம் பந்தங்களிலிருந்து விடுபட்டு அக்ஷரம் என்ற நிலை தானாய் அது தன்மயமாகி தீருவதற்கு இந்த ஒரு கதிதான் நமக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த கதிதான் நம்மை மீண்டும் அந்த நிலைக்கு அழைத்து செல்லும். ஆனால் நம்ம ஜாக்கிரதை இல்லாமல் இந்த கதியில் இருந்ததால தான் இப்ப இந்த மாயையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய பிறப்பே இந்த சமீரணன் கதி ஏக கதியாய் வரும்போது தான் பிரம்மந்தரத்திலிருந்து சுக்கிலத்தை இலக்கி கர்ப்ப பாத்திரத்தில் சுக்கிலம் விழுந்து நாம் விதையாக விழுந்து இப்போது மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த கர்ப்ப பாத்திரத்தில் 10 மாசம் வாசமும் இதே கதிதான். தினசரி நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு மாயையான இந்த உலகத்தில் சஞ்சரிப்பதற்கும் அந்த தூக்கத்தில் இந்த கதிதான் நமக்கு ரீசார்ஜ் ஆவதற்கு தேவைப்படுகிறது. இது எதுவுமே நம்மளுடைய விழிப்புணர்வில் இது நடக்கவில்லை. அப்ப அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டிருக்கலாக நாம் இப்ப இந்த வரைக்கும் நம்ம பிறந்திருக்கிறோம் என்றால் எல்லாமே இந்த கதியால் தான் நடந்திருக்கிறது. இது எதுவுமே இது ஜாக்கிரதையில நம்ம இல்லாத நிலைமையில் இருக்கின்றோம். அதால நம்மளுக்கு இது தெரியல. ஆனால் இதே கதியை ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நாம் மீண்டும் 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 தொடர்ந்து நம்மளுடைய கைவல்யமாக்கினால் தொடர்ந்து சதா பிராணாயாமமாக இதை மாற்றினால் அது இயல்பாகவே நமக்குள்ள வாழும் பொழுதே நாம் இந்த மாயான உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலேயே ஒரு ஜாக்கிரதை நிலையோடு
இந்த வித்தையை நாம் பழகினால், இதுக்குதான் சித்தவேத புரிதல் தேவைப்படுகிறது. கூடவே கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும் ஒரு அத்தியாவசிய தேவையாக அமைகிறது. கூடவே தினசரி நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி, இந்த முயற்சி, அப்ப அந்த 3 நிலைகளிலும் அடிப்படை தேவை ஜாக்கிரதை உணர்வு நமக்கு உண்டாவதற்கு இந்த பயிற்சி, சித்தவேத புரிதல், கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை, இந்த 3மே ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. இந்த புத்தக படிப்பும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப பழகி 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 ஒரு குறிப்பிட்ட நிலையில புத்தக படிப்பு நமக்கு தேவையே இல்லை. வெறும் மத்தக படிப்பே போதும். தன்னுடைய ஜீவனை முழுமையாக காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த வித்தையை நாம் தெரிந்து கொண்டால், அந்த கதியை நமக்கு தெரிந்து கொண்டால், மற்றதெல்லாம் அந்த மத்தக படிப்பிலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் நாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து இந்த கதி மூலமாகத்தான் நம்மை அறியாமல் விழிப்புணர்வு நிலை இல்லாமல் நடந்ததன் காரணத்தினால்தான் இன்று மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக பிறந்திருக்கின்றோம். இப்போது நாம் விழிப்புணர்வோடு இந்த கதியோடு நாம் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நாம் தொடர்ந்து நமக்குள்ள நடக்கிற மாதிரி அதை சரி செய்து விட்டால் மீண்டும் நம்ம அதே அக்ஷரம் என்ற நிலைக்கு நம்ம திரும்ப செல்ல முடியும். அதுக்குதான் அடிப்படை தேவையாக இந்த உணர்வு என்பது நமக்குள்ள அது தேவைப்படுகிறது என்பதுதான் ஞானபிதா இந்த சித்த வேதத்தினுடைய 22 அத்தியாயங்களிலையும் கிரமங்களுக்கு உட்பட்ட அந்த கிரமங்கள் விதிமுறையிலையும் நமக்கு மீண்டும் மீண்டும் இதை வெவ்வேறு பரிணாமங்கள்ல கோணங்கள்ல நமக்கு அதை உணர்த்துகிறார். அப்ப அந்த உணர்வு தான் நமக்கு வர வேண்டும். அத்தகைய நிலை வந்தால் மட்டும்தான் நம்மளால வாழும் பொழுதே நாம் ஆனந்த மத்தர்களாக வாழ முடியும் என்பதுதான் வலியுறுத்து. அத்தகைய நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டித்தான் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நாம கர்ம விமோச்சனம் என்ற தலைப்பில பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்கறது உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலில் 1ஆம் பாகத்தில் 8வது பாயிண்ட் ஜாக்கிரதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னால் தூக்கத்திலிருந்து முழிச்சு வந்திருக்கக்கூடிய நிலைமைன்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். அதுதான் ஜாக்கிரதை. தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை அஜாக்கிரதை அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே இதுதான் ஜாக்கிரதை, இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை தான் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கணும். ஒன்று கூட அங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அறிந்த நிலைமையில் நாம் இருக்கும்போது மட்டுமே தான் ஜாக்கிரதைன்னு சொல்ல முடியும். இப்போ நாம் நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, நான் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் ஸோ அந்த பேசிக்கான அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. நாம் இந்த புலன்கள் வழியாக எதை பார்க்குறோமோ அதைத்தான் நம்ம நம்புகிறோம். அதுதான் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த புலன்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம சரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அப்படிங்கிறது ஏற்கனவே சாமி 5ஆம் அத்தியாயத்திலே சொல்லியிருந்தார். அக்ஷராபியாசம் பற்றி பேசும்போதே அது உள்ளுக்குள்ளார இருக்கிறது, வெளியில் இருக்கிறது உண்மை அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். சத்தியம் உள்ளில் இருப்பது, தத்துவம் உள்ளில் இருப்பது. அப்போ வெளியில் இருக்கிறது அது அசத்தியம், அத்தத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம எதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே உண்மை அல்லாத விஷயத்தை தான் உண்மைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதுக்கு காரணம் இந்த புலன்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளுமே உண்மைதான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார இருக்குது. அதுலேயும் இந்த புலன்கள் தான் எல்லாத்தையும் அறிகிறதாவும் நம்ம நினச்சிட்ருக்குறோம்.
ஸோ அதுவே பேசிக்கான ஒரு விஷயத்தில் ஒரு தவறான ஒரு புரிதல் தான். ஏன்னா இந்த கண்கள்னால ஒன்றும் பார்த்தறிய முடியாது, வெறும் காதுகளால் இதை கேட்டறிய முடியாது, இந்த புலன்கள்னால எதையுமே அறிய முடியாது. இதெல்லாம் அறியணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளார இருந்து இந்த புலன்கள் வழியாக வெளியில் வியாபித்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் தூக்க சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அறிய முடியாமல் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய புலன்கள் வழியாக இந்த ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கலை. அதனால தான் சாமி முதல் அத்தியாயத்திலேயே அறிவு அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு தான், அதுதான் அறிவிப்பது. அந்த அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து தான் இப்போ நமக்கு நம்மளிலிருந்து காணாமல் போயிட்டே இருக்குது, வெளியில் போய் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம். அந்த வஸ்து நம்மள நிலை பெறும் போது தான் அறிவுள்ளவர்களாக முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இப்போ இந்த அத்தியாயத்திலையும் சாமி நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம நினைக்கிறோம். அவனவனுடைய அட்ரஸ் என்ன, அவனவனுடைய அடையாளம் அப்படிங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டால் இல்லை. நாம் முதல் மூச்சு விட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த உலகம் எதை நமக்கு சொல்லி கொடுத்ததோ அதைத்தான் நாம் உண்மைன்னு நம்பியிருக்கிறோம். இயல்பான உண்மை என்னங்கிறத நம்ம இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. உலகத்தினுடைய அனுபவத்துக்கு வந்ததை தான் உண்மைன்னு சொல்லி அது சொல்லுது, நாமளும் அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பி இருக்கிறோம். அதனால தான் சாமி சொல்கிறாரு, உண்மை அப்படிங்கிறது நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் கிடையாது. உண்மை அப்படிங்கிறது அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியது. அவரவர்களுக்குள்ளார போய் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது பார்க்காத வரைக்கும் உண்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் அறியாமையில் இருக்கிறோம். அறியாமை அப்படின்னு சொல்கிறது எதையும் அறிய முடியாத ஒரு நிலைமை. நம்ம சாதாரணமாக தூக்கம் அப்படிங்கிற சமயத்தில் வெளி உணர்வுகளை அறிய முடியாத நிலைமையில் இருக்கிற மாதிரியே தான் நம்முடைய உள் உணர்வுலையும் ஒரு நித்திரையில் இருக்கிறோம். அவரவர்களுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த அனுபவங்களை அனுபவிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். நாம் இந்த உடம்பு தான் அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிருக்கிறோம். உண்மையாகவே நாம் இந்த உடம்பு அல்ல, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். அதனால தான் சாமி சொல்கிறாரு, இப்போ நாம் அறியாமையில் இருக்கிறோம். அதனால தான் அவனவனை அறிய முடியாத ஒரு சூழலுங்கிறது ஏற்பட்டிருக்குது. எப்போ இந்த அறியாமையானது நீங்குதோ அப்போ அவனவன் யார் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எல்லாரும் ஒரே ஸ்டேஜ் தான். அது ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய ஒரே நிலைமை தான். அந்த நிலைமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். நாம் ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். நம்மளை தவிர்த்து வேறொரு ஈஸ்வரன் இருக்கிறதாக நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இதுதான் சாமி மாயை அப்படிங்கிறார். இதுதான் பொய் அப்படிங்கிறார். இதுதான் தத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை. இதுதான் தன்னைத்தானே அறியாத நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ தன்னைத்தானே அறிந்து கொண்டோமோ அப்போது நம்மை தவிர்த்து இன்னொரு கடவுள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்குவோம். நம்மளை நாமளே அறியாத வரைக்கும் நம்மளை தவிர்த்து இன்னொரு கடவுள் இருக்கிறதா நம்ம நம்பிகிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் தன்னைத்தானே அறிந்த திருமூலர் அவர் சிவனை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, சீவன் என்றும் சிவன் என்றும் வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலார், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாரை இற்றிருப்பாரே. இந்த சீவன் அப்படின்னு சொல்கிறக்கூடியது அது தூய தமிழில் அவர்கள் சி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது உண்மையாகவே ஜீவன் தான். அது இந்த ஜீவனும் சிவனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் தன்னைத்தானே உணர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதேவே தான் இங்கே சாமி என்ன சொல்கிறாரு, ஜீவன் அப்படிங்கிறது அது ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ அந்த ஜீவன் யார் யாருக்குள்ளாரையெல்லாம் இருக்குதோ அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே ஈஸ்வரனுடைய தன்மை தான். அந்த நிலைமை நாம் அறிய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இந்த புலன்களால் நமக்கு காண்பிக்கக்கூடிய காட்சிகளை உண்மைன்னு நம்ம நம்பிட்டுருக்கிறோம். அதனால தான் இப்போ நாம் அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இதைய நித்திரை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதைத்தான் நாம் தூக்கம்னு சொல்ல முடியும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அவசியங்களும் என்னவா இருக்குது, எல்லா அவஸ்தைகளும் என்னவா இருக்குது அப்படின்னா, நாம் இயல்பாக தூங்கும்போது நாம் காணக்கூடிய கனவு மாதிரி தான் அது. கனவு காணும் போது எப்படி அது உண்மையாகவே
நடக்கிற மாதிரி ஒரு சங்கதியாக நமக்கு தெரியப்படுத்தப்படுதோ, அதே மாதிரி தான் இந்த உலகங்கிற அவஸ்தையிலையும் நம்ம பார்க்கறது, கேட்கறது, அறிகிறது எல்லாமே அது இல்லாதது இருக்கிறதாகவே காண்பிக்கப்படுது. அது கனவு எப்படி இல்லாதது இருக்கிறதாவே காண்பிக்கப்பட்டதோ, அதே படி உலகம் அப்படிங்கிறதும் இருக்கிறது இல்லாததாகவே இங்கே காண்பிக்கப்பட்டுருக்குது. இந்த உலகம் அப்படிங்கிறதே ஒரு கனவு நிலைமை தான். அது நாம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நித்திரையில் இருக்கிற வரைக்கும் இந்த கனவு நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கனவை காணும் போதெல்லாம் இது உண்மைன்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். நேற்றுக்கு ஒரு கனவு கண்டோம், அந்த கனவு முடித்து பார்த்தா அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு கனவு காண போகிறோம், அதுவும் நம்ம காணும் போது அது நிஜமாக தான் தோணப்போகுது. கண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அது பொய்யின்னே தெரிய போகுது. அப்போ நம்ம தூக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கனவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தூக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கனவில் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மைன்னு நம்பிகிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி தான் இப்போவும் நாம் உண்மையாகவே நித்திரையில் இருக்கிறோம். அது இப்போது சாமி சித்தவேதத்தில் சொல்லியிருப்பார், இப்பொழுது ஆழ்ந்த தூக்கமாகுங்கிறார். அப்படின்னா எவராலும் எழுப்ப முடியாத தூக்கம்னு அர்த்தம். ஒருத்தர் தூங்கின உடனே ஒரு அரை மணி நேரத்தில் அவர் எழுப்புறதுனா எழுப்பிடலாம், உடனே எந்திரிச்சிருவார். இப்போ தான் தூங்கினேன், அதுக்குள்ளே எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்பார். தூக்கம் களைய போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கூட அவர் எழுப்பிடலாம். ஏன்னா விட்டால் அவரே ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சிருவார். அதுக்கு முன்னாடி இயர்லியராக எழுப்பணும் அப்படின்னா எந்திரிச்சிருவார். ஆனால் இந்த ஆழ்ந்த தூக்கம்னுங்கிறது பார்த்தீங்கன்னா மதியத்தில் வரும், 2-3 மணிக்கு வரும். நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா காலையில் 2-3 மணி வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த நடு பாகத்தில் வரக்கூடியது ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தர் எழுப்புறது கொஞ்சம் கஷ்டம். எழுப்புனா கூட திரும்பி அந்த சைடு படுத்துக்குவார். நான் அப்புறமா எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவார். ஏன்னா அவரால் எந்திரிக்க முடியாது. அதுதான் ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது. அப்படி தான் எத்தனையோ ஞானிகள் இந்த உலகத்தை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் இன்னும் உண்மையை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போவும் நமக்கு ஏன் அந்த உணர்வு நிலைமை வரலை அப்படின்னா, நாம் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் மத்தியத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். மற்றவங்கனால கண்டிப்பாக நம்மளை எழுப்ப முடியாது. இந்த சித்தவேதம் படிக்கிறதுனாலையோ, மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்கறதுனாலையோ, இல்லை நாமளே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலையோலாம் இது எழுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவேளை எந்திரிக்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து எத்தனையோ பிரச்சாரங்கள் நடத்திட்டார், வள்ளலார் எத்தனையோ பிரச்சாரங்கள் நடத்திட்டார், அப்பா சிவானந்த பரமேஸ்வரர் கூட எத்தனையோ பிரச்சாரங்கள் நடத்திட்டாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு எந்திரிக்க முடியாத சூழலில் தான் நாம் இப்போ வரைக்கும் இருக்கிறோம். அதனால தான் இது ஆழ்ந்த தூக்கம்னு சாமி சொல்கிறதுக்கு காரணம். மற்றவங்கனால எழுப்ப முடியாது, அவரவராகவே அவரவருடைய முயற்சியில் எழுந்திருக்கக்கூடிய தூக்கம் இது. அந்த மாதிரியான ஒரு தூக்கத்தில் இருந்துக்கிட்டு அதில் அந்த கனவை நாம் காணும்போது நிச்சயமாக இது உண்மையாகத்தான் தோணும். அப்படி தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையும் ஒரு கனவு நிலைமை, அது உண்மை அல்லாத நிலைமை. அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனால தான் அது கனவுங்கிறதே தெரியுது. உண்மையாகவே நம்மளை ஒரு சிறுத்தை துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு, ஒரு டீலால் விழுகிற மாதிரி ஒரு கனவை கண்டுட்டு, அதை ஒரு உணர்வு ரீதியாக நமக்கு ஒரு எஃபெக்ட் ஆகும்போது நாம் என்ன பண்ணியிருப்போம், இங்கே கட்டிலிருந்து கீழே விழுந்திருப்போம். கீழே விழுந்த மாத்திரத்தில் நமக்கு கனவு கலைஞ்சு போயிருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே நித்திரை கலைஞ்சு போனதுனால, தூக்கத்துலேருந்து நம்ம எந்திரிச்சிருப்போம் கீழே விழுந்ததுனால. நித்திரை கலையும் போது தான் கனவு கலைஞ்சதுக்கப்புறம் நமக்கு உணர்வு நிலைமை ஏற்படுது. நாம் காட்டில் கிடையாது, வீட்டில் பெட்ரூமில் இருக்கிறோம். அப்போ காட்டில் சிறுத்தை துரத்துனது என்ன, அது கனவு தான், அது பொய் தான், அப்படி ஒரு விஷயமே நமக்கு நடக்கலை அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா அது முன்னமே தெரிஞ்சிருந்தால் நாம் சிறுத்தைக்கு முன்னாடி ஓடிட்டுருக்க மாட்டோம். உசிருக்கு பயந்து போய் அது எங்கெல்லாம் நம்மளை பிடிச்சி சாப்பிட்றோம், நம்மளை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முன்னாடி பயந்துட்டு ஓடிட்டுருக்க மாட்டோம். அது உண்மைன்னு நம்பினதுனால தான் நம்ம முன்னாடி ஓடணும். அது உண்மை அல்லன்னு தெரிஞ்சிருந்தா அந்த சிறுத்தை மேலேயே உட்காந்துட்டு நம்ம பயணப்பட்டிருப்போம் ஜாலியாக. இல்லைன்னா சிறுத்தையை விரட்டிட்டு ஓடிட்டு இருந்திருப்போம். அப்போது அந்த உண்மையல்லாத விஷயத்தை நாம் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களாக, உலகமாக நமக்கு இந்த புலன்களினுடைய அறிவு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது. அது மனதனுடைய கற்பனையாக இருக்கக்கூடிய அந்த விசாரங்கள் தான், எண்ணங்கள் தான். அது மனம் எதை நமக்கு பாடமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்குதோ, நாம் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ, நாம் எதை அனுபவப்படணும்னு நினைக்கிறோமோ, அதையே இந்த மனமானது எண்ணங்களாக தன்னை விஸ்தாரப்படுத்தி இங்கே உலகத்தில் காட்சிகளாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதை வச்சு நாம் சில அனுபவங்களை கற்றுக்குறோம்.
எது சரி எது தப்பு அப்படிங்கிறத. இப்போ இந்த பொய்யான காட்சிகள் பின்னாடியே போயிட்டுருக்க முடியாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். உண்மையை நோக்கி போயாகணும். நாம் ஒரு இனிப்பை பற்றி சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது. அது அனுபவமாக அதை நம்ம ருசி பார்க்காம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம சந்தேகம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இனிப்புனா என்ன, இல்லை இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அனுபவம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே சந்தேகமே இருக்காது, அங்கே எல்லாமே பூர்த்தி ஆகிரும். அந்த அனுபவ நிலைமையை தான் சாமி உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உண்மையாகவே இந்த மாதிரி 3 நிலைமைகளை உலகத்தில் சொல்லி வருவாங்க. வேதங்கள்லையும் கூட இந்த 3 நிலைமைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒன்று ஜாக்கிரதை, இன்னொன்று சொப்பனம், இன்னொன்று சுளுத்தி. இதில் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி நாம் எதை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா அகங்காரத்துக்கான ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை கண்டு கேட்டு அறிந்து அனுபவப்படக்கூடிய விஷயங்கள், இதைத்தான் ஜாக்கிரதைன்னு நாம் நம்பி இருக்கிறோம். இது ஜாக்கிரதை அல்ல அப்படிங்கிறது தான் சாமியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா நமக்கு ஜாக்கிரதை உணர்வு ஏற்படுறதா இருந்தால் தன்னைத்தானே அறிந்திருக்க வேண்டும். எப்போ தன்னைத்தானே அறியவில்லையோ அப்போ நாம் ஜாக்கிரதை நிலைமையில் கிடையாது. அப்போ அதுக்கு எந்த நிலைமைன்னு சொல்லணும் அப்படின்னா நித்திரை, தூக்கம் அப்படிங்கிற நிலைமையை தான் சொல்லி ஆகணும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அறியாமையை பார்த்து தூக்கம்னு சொல்கிறீங்களே, அப்போ நம்ம நைட்டு தூங்குறோமே, இப்போ சச்சங்கம் முடிச்சுட்டு அடுத்து தூங்க போயிடுவோமே, அதை நம்ம என்னன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அது வெறுமனே மனம் தன்னுடைய எண்ணங்களை விஸ்தாரப்படுத்தாமல், தன்னுடைய வேலைகளை செய்யாமல், உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணாமல் அது சும்மா இருக்கக்கூடிய சமயம். அது மனம் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சமயம். அதைத்தான் நாம் நித்திரைன்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். உண்மையாகவே நித்திரைங்கிறது தன்னைத்தானே அறியாமல் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மனம் வேலை செய்யாத நிலைமையை நம்ம நித்திரைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் சாமி சொல்லக்கூடியது. அது வேணால் மனம் வேலை விட்ட சமயம், மனம் தொழில் விட்ட சமயம் அப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் நித்திரைன்னு சொல்கிறதா இருந்தால் அது தன்னைத்தானே அறியாத நிலைமையை தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறாரு. அதே போல் ஜாக்கிரதை அப்படிங்கிறதும் தன்னைத்தானே அறிந்த நிலைமை தான் சொல்லணுமே தவிர இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை பார்த்து கேட்டு அறிந்து வரக்கூடிய நிலைமைகளை சொல்லக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கனவு நிலைமை. உண்மை அல்லாததை உண்மையாக காண்பிக்கக்கூடிய புலன் அறிவோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமை. இதை சொப்பனம்னு சொல்லக்கூடிய கனவு நிலைமையாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர இதை எந்த வகையிலையும் ஜாக்கிரதை நிலைமைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் சாமி சொல்லக்கூடியது. அப்போ நித்திரை அப்படிங்கிறது நம்மில் இருக்கக்கூடிய தன்னுடைய உண்மையான நிலைமையை அறியாமல் இருக்கக்கூடிய நிலைமை. ஜாக்கிரதை அப்படிங்கிறது தன்னைத்தானே அறிந்து இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இந்த இந்த விஷயங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கான வழி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எப்போ இந்த நித்திரையானது அங்கே நீக்கப்படுதோ அப்போ உண்மைங்கிறது சுலபமாக தெரிஞ்சு போயிடும். இந்த உலகம் உண்மை அல்ல, அவனவனு கவனிக்கக்கூடிய அந்த உள்நிலை பயணமே உண்மைங்கிறத நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போது எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிற அந்த வஸ்து விவேகம் நமக்கு கிடைக்க பெறும். அதை வச்சு தான் எது நமக்கு முக்கியங்கிறத தேர்ந்தெடுத்து நாம் அதன் மூலமாக பயணிக்க முடியும். அதுக்கு இந்த மாயையாக இருக்கக்கூடிய நித்திரை நீங்கணும். எப்படி கட்டிலிருந்து கீழே விழுந்த உடனே தூக்கம் கலைஞ்சது, தூக்கம் கலைஞ்ச உடனே கனவும் கலைஞ்சு போச்சோ, அதே போல தான் நாம் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அறியாமைங்கிற தன்னைத்தானே அறியாத அந்த நிலைமைங்கிறது எப்போ நீங்கி போகுதோ, எப்போ தன்னை அறியக்கூடிய அந்த ஜாக்கிரதை நிலைமைங்கிறது ஏற்படுதோ அப்போ அந்த கனவுங்கிறது உண்டாகிறது கிடையாது. இந்த 3 அவஸ்தைகளையும் நம்ம நுட்பமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜாக்கிரதை நிலைமைங்கிறது தனித்து இருக்கக்கூடியது. அந்த ஜாக்கிரதை நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே நித்திரையும் இருக்காது, சொப்பனமும் இருக்காது, எந்த அவஸ்தையும் இருக்காது. அது ஜாக்கிரதை உணர்வு நிலைமை, அவ்வளோதான். தன்னைத்தானே அறிந்த நிலைமையாக இருக்கும். ஆனால் இந்த அறியாமைங்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்கிற மாதிரி இந்த அறியாமைங்கிற நிலைமையோடு சேர்ந்து இந்த சொப்பனமும் சேர்ந்து வந்துடும், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையும் சேர்ந்து வந்துடும். இதுதான் உண்மை அப்படிங்கிற ஏமாத்துற அந்த வேலையும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். இந்த நித்திரை நீங்கிடுச்சுன்னா அந்த ஃப்ரீயாக கிடச்ச இன்னொன்று சேர்ந்து நீங்கி போயிடும். எப்படி கட்டிலேருந்து விழுந்த உடனே நித்திரை தான் காணாமல் போச்சு, அந்த தூக்கம் கலைஞ்சு போச்சு, ஜாக்கிரதை நிலைமை வந்துடுச்சு. ஆனால் கனவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அதுவும் கலைஞ்சு போயிருக்கும்.
இந்த தூக்கமும் கனவும் ரெண்டும் ஒரே நிலைமையில் இருக்கக்கூடியது, ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடியது. ஸோ இந்த 2 நிலைமையும் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து நசிய செய்ய வேண்டியது கிடையாது. தூக்கம்ங்கிற ஒரே ஒரு நிலைமையை மட்டும் நசிய செஞ்சால் போதும், இந்த கனவுங்கிற நிலைமையும் காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் தன்னை அறியாத நிலைமை அப்படிங்கிறது ஒன்று இங்கே நம்மளுடைய நிலைமையில் இப்போ இருக்குது. அந்த புரிதல் தன்மையை நம்ம சரியாக அதை மாற்றி அமைச்சு தன்னை அறியக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வரும்போது இந்த உலகம்ங்கிற சொப்பனமும் அங்கே கூடவே சேர்ந்து காணாமல் போயிடும். அப்போ இந்த மாயையாக இருக்கக்கூடிய நித்திரை எப்போ நமக்கு நீங்குதோ அப்போ உடனே ஜாக்கிரதை நிலைமை வந்துடும். ஜாக்கிரதை நிலைமை எப்போ வருதோ அப்போ இந்த உலகமானது அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கனவு தாங்கிறத நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் கனவு நம்ம நித்திரையிலே இருக்கிறோம், கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறோம், இதை உண்மைன்னு நம்பிகிட்டே இருப்போம். ஆனால் எது உண்மைங்கிறது, சரியான உண்மை எது அப்படிங்கிறத உணராமலே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால் தன்னை அறிய முடியாமல், ஈஸ்வரன் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல், அந்த நிலைமைக்கு நம்மளால் முன்னேற முடியாமல் நம்ம கீழ்நிலை அடைஞ்சு செத்து போகிறதுக்கு ஒரு காரணமாகுது. அதனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திரை நமக்கு எதனால் உண்டாயிருக்குது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கணும். சாமி ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலேயே மாயை அப்படிங்கிறது எது ஒன்று உள்ளதோ, எது ஒன்று இருக்கணுமோ அது இல்லாமல் ஆவதற்கு பேர் மாயை. அப்படி இருக்க வேண்டிய வஸ்து எது அப்படின்னா அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வாயு தான் புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்கும் போது இந்த கண்களுக்கு பார்த்தறிதல் கிடைக்குது, காதுக்கு கேட்டறியக்கூடிய ஒரு திறன் கிடைக்குது, மூக்குக்கு முகர்ந்தறியக்கூடிய திறன் கிடைக்குது, நாவிற்கு சுவைத்தறியக்கூடிய திறன் கிடைக்குது, தோலிற்கு தொட்டறியக்கூடிய திறன் கிடைக்குது. இந்த அவயங்களுக்கெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கான ஒரு யோகிதை எதனால் கிடைக்குதுன்னா இந்த புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயு வெளிமுகமாக வியாபிக்கிறதுனால தான். இப்போ அந்த வியாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணியிருப்போம், இப்போ தூக்கம்னு நாம் நினைக்கக்கூடிய ஒரு சமயத்தில், மனம் வேலை விட்ட சமயத்தில் நாம் இருக்கும்போது இந்த கண்களால் பார்த்தறிய முடியறதில்ல, காதால் கேட்டறிய முடியறதில்ல, மூக்கால் முகர்ந்தறிய முடியறதில்ல. இதே போல தான் செத்துப்போன பிணத்திற்கும் கூட இந்த ஜீவசக்தியான வாயு இல்லாமல் ஆகிறதுனால இந்த புலன்கள்னால எதையும் அறிய முடியாத நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்போ இந்த அறிவாக இருக்கக்கூடிய, அறிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அவனவனுக்குள்ளார இல்லாமல் போவதற்கு பேர் தான் மாயை. இப்போ மூக்கின் வழியாக அனுலோமம் பிரதிலோமமாக புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்கக்கூடிய தன்மையில் இது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த நிலைமைக்கு பேர் தான் மாயை அப்படின்னு சொன்னார். இந்த மாயைங்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் இந்த ஜீவசக்தியான வாயு நம்மளிருந்து வெளிமுகமாக வியாபிக்கிறதுனால தான் தன்னைத்தானே அறியாமல் இருக்கிறோம். இதே வாயுவை நம்ம புருவ மத்தியத்தில் போய் நிலைநிறுத்தும் போது அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தும். இந்த ஜீவசக்தியான வாயுனுடைய வேலையே அதுதான். அதை நம்ம எங்கே செலுத்துகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்திடும். நாம் இதனால் வரைக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதை வெளிமுகமாகவே வியாபிக்க வச்சதுனால தான் உலகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பார்த்தோம், கேட்டோம், அறிந்தோம், உண்மைன்னு நம்பினோம். அதை நாம் புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் நம்ம சேர்த்ததே கிடையாது. அப்படி சேர்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நாம் யாருங்கிறத அந்த வாயு நமக்கு அறிவிச்சிருக்கும். அந்த ஜீவசக்தியான வாயு தன்னிலை எப்போ நிலை பெறுதோ அப்போ தான் உண்மையாகவே நாம் யாருங்கிற ஒரு உணர்வை நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த நிலைமைக்கு பேர் தான் ஜாக்கிரதைங்கிறது. அதை நாம் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அறியாமையும் கிடையாது, கனவு நிலைமையும் கிடையாது. நாம் ஜீவனா, மனசா, அகங்காரமா இப்படிங்கிற கேள்வியும் அங்கே இருக்காது. நாம் அக்ஷரமாக இருக்கக்கூடிய, களங்கமில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் ஜாக்கிரதை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் இந்த 8ஆம் பாயிண்டில் சாமி சொல்லியிருக்கக்கூடிய ஜாக்கிரதைங்கிற உணர்வாக நான் இதை படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச வகையில் உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஐயா ஆத்த நமஸ்காரங்க. இன்றைக்கி உங்களோட 3 பேருடைய குரலையும் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இயேசு பெருமான், வள்ளல் பெருமான், சிவானந்த பெருமான் சொல்லலாம் இவ்வளோ பிரச்சாரங்கள் செஞ்சும் கூட
நம்ம இன்னும் தூக்க கலக்கத்திலே இருக்கோம், எந்திரிக்கலை. அப்போ வந்து அந்த அறியாமையினால் வந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு இருக்கோம். அப்போ இதில் வந்து எப்படி தான் வந்து எப்போ தான் நம்ம வெளியே வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அறியாத ஒரு பய உணர்வு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன இந்த வகையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்படி இன்னைக்கு உலகவாசிகள் வந்து ஒரு ஒரு தாய் தகப்பன் இல்லை அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டு அது பெரிய பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கடைசி வரைக்கும் ஜீவ நஷ்டம் ஆகி ஜீவனை வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறாங்க. அப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து வித்தியார்த்தி ஆகியும் கூட இன்னும் இந்த பிராணனுக்கும் இந்த அவாணனுக்கும் இடையில் உள்ள ஒரு பந்தம், ஒன்றுக்கொன்று உள்ள ஆகர்ஷண சக்தி, அதை புரிந்து கொள்கிற தன்மை, அதை நம்ம சரிவர புரிஞ்சுக்காம அந்த பிராணன்லேருந்து அவாணன் உண்டாகி அது அதோகதியாக வெளியே போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளும் அந்த உலகவாசிகள் மாதிரி தான் ஒரு அஜாக்கிரதையில் நம்ம நிலவி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அந்த 2 கதிகளும் அந்த தன்னுடைய மூலத்தில் அந்தரங்கத்தில் வந்து ஒன்றாகி அந்த மூலத்தில் போய் லயமாகி நின்றுச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் உள்ள ஒரு இது வந்து அந்த ஒரு தவைக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து நமக்கும் கிடைக்கும். இந்த இந்திரிய ரகசியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்காம நாளும் பொழுதும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுடைய அந்த இதுகள் மூலமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உண்மை சத்தியங்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. கண் பார்வையில் கேட்குறது பார்க்குறதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறத இந்த லெவலில் நாங்கள் புரிஞ்சுட்டோங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க. அப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு வந்து இந்த கேள்வி பதில் செஷனுக்கான அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை நான் அனுப்பியிருப்பேன். அதை முடிஞ்ச அளவில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வர்றவங்க, முடிஞ்சவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம நிறைவேற்றணும். அதுக்காக வேண்டி நம்ம பாடுபடுறது தான் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியினுடைய கடமையாக இருக்க முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம். அந்த வாக்குக்காக வேண்டி அந்த உசுரை கூட விட்டுருவாங்களே தவிர அந்த வாக்கை காப்பாற்றாமல் விட மாட்டாங்க. வாக்கை விட அவங்க உசுறு பெருசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்ததை நம்ம எத்தனையோ கதைகள்லையும் புராண கதைகளையும் திரைப்படங்களையும் கூட நம்ம பார்த்துருப்போம். நாமளும் ஒரு வாக்கு கொடுத்துருக்குறோம். அது நம்ம உசுரை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு கவனத்தில் இருக்கிறோமோ அதை விடவும் பெரிதாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கூடிய சத்தியத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த உசுரையே காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வாக்கை காப்பாற்றினா உசுரை காப்பாற்றிடலாம். அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு பொறுப்பு, அதனுடைய கடமையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலனை நம்மளால் நல்ல விதமாக ருசி பார்க்க முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, நமக்கு அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியை வர வைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கணும். அதுக்கு சாமி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிலைமை, ஒரே ஒரு செயல்பாடு, எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே இந்த கதி அபியாசத்தை விடவே கூடாது. இப்போ நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம், கேட்குறப்போ நமக்கு இந்த வாய் வேலை செய்கிறதில்ல. நம்ம பாட்டுக்கு கதி எடுத்துக்கிட்டே இதை கேட்க முடியும். இந்த சாப்பிடும் போதும் பேசும்போதும் மட்டும்தான் இந்த கதி எடுக்கிறதுல அது தடைப்பட்டு போகும். மீதி எல்லா நேரமும் இயல்பாகவே நம்மளால் அதை செய்யவே முடியும். அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு இனி சத்சங்கம் கேட்கும் போதும் சரி, எங்கேயாவது நடக்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, வாகனம் ஓட்டும் போதும் சரி, இப்படி எந்த வேலை செஞ்சாலும் சரி, வாய்க்கு வேலை தரலை அப்படின்னு சொன்னாலே உள்ளுக்குள்ளே கதி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சாமி சொன்னார், எவராலும் வெல்ல முடியாத ஆயுதமாகும் இந்த சித்த வித்தை, இதை ஒரு கண நேரமும் கூட கீழே இறக்கி வைக்காமல் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி செய்யும் போது தான் நாம் இந்த மாயை எதிர்த்து நிற்க முடியும். இந்த மாயையிலிருந்து நம்ம விலகி இருக்க முடியும். இதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாயைக்குள்ளே அகப்பட வேண்டிய ஒரு சூழலுங்கிறது ஏற்படும். இது அப்போ இருந்த மாயையை விட இப்போ இருக்கக்கூடிய மாயினுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்மளுடைய முயற்சியும் அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய அந்த மெனக்கெடுதலும் இன்னும் அதிகமாகவே செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நாம் இதை முனைப்பாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால
இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் சாமியினுடைய கட்டளையாக இருக்குது. அதை சாமி நடவடிக்கை கிரமங்களில் 4வது சட்டமாகவே அவர் எழுதியிருப்பார். எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே இடைவிடாமல் அந்த அபியாசத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத, அப்போ நாம் அதை எப்போவுமே நினைவில் வச்சுருந்து அதை தொடர்ந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நாளானைக்கு கவனிப்போம். ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.